என்ன இந்த சவுண்டு டோப்பா மண்ட சவுண்டு மாதிரியே இருக்கு. நிம்மதியா திங்க கூட விட மாட்டாவோம்மா. வாங்கக்க. நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறத கண்ணு போட்டுருமோ? சேச்சே, நம்மளே கம்மியா தான் திங்கோம். என்னதான் உள்ள பண்ணி தொலைக்கலாமா? ஏ வாங்கம்மா உள்ள. அது கூடவா கண்ணு தெரியல? பிரியாணி ஏன் உங்களுக்கு வேணுமா? திங்குறதெல்லாம் கண்ணு படாதிய. ஆமா, இவ திங்குறத கண்ணு பட வேண்டிதான். இல்ல இப்படி திங்க கூடாதுங்கறேன். ஒரு அளவா ஒரு தட்டுல எடுத்து வச்சு திங்கணும். பக்கெட்டோடயே வாங்கி புடுங்கணும். அம்மா உன் வீட்டுக்காரன் எங்க போனா? ஏ சிவா, சிவா. அதிகாரம்மா இருங்க வாரேன். ஏ சீக்கிரம் வால. இதான் உங்க மாமியார் முன்னகுட்டியே கூப்பிடன்னு நினைச்சிருந்தேன். உன்னை நம்பி நானும் விட்டோம் பாரு. ஏன் நான் என்ன பண்ணேன்? அந்த அரிசி கட்ட மாட மாசமா இருக்கேடி, இப்படி திங்க கூடாது. லட்சுமி அக்காவான்னு சொல்லுங்கக்கா. என்ன நடக்குது? இவ பக்கெட் நிறைய பிரியாணி வாங்கி தின்னுட்டு இருக்கா. இல்லக்கா பசிக்கும்ல அதான். என்னதான் பசிச்சாலும் மாசமா இருக்கேடி, இப்படி திங்க கூடாது. நான் என்ன எனக்கு மட்டுமா திங்க, என் பிள்ளைக்கும் சேர்த்துதுங்க. சொல்லி இவளுக்கே அப்படி வாங்கி கொடுத்துருக்க. இதான் வீட்டுல ஒரு பெரிய ஆள் இருக்கணும்ங்கிறது. போற போக்குல நம்ம மாமியார வர வச்சிருமோ அந்த டோப்பா மண்டை. சதானா அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இவளால அம்மா வீட்டுக்கும் விட முடியல. என்னதான் பண்ண போற? இப்படிலாம் தின்னா பிள்ளை நல்ல சுகப்பிரசவமா பிறக்குமால? ஏங்க இந்த மாதிரி இந்த சுகப்பிரசவமா பிள்ளை பிறக்காதா? நீங்களா என்னதான் படிச்சு கிழிச்சியனே தெரியலல. குனிஞ்சு நிமிந்து பொம்பளை வேலை செஞ்சாலும் சுகப்பிரசவம் பிறக்கும். இப்படி உட்கார்ந்த இடத்துல தின்னுட்டு இருந்தானா? ஏமா நல்ல விளந்த டோப்பாலாம் நமக்கு மாமியாரா வரல. வந்தா நம்ம செத்தோம். என்னக்க பண்ணணும்? இப்ப என்ன பண்ணணும் வந்து கேளு. ஏன் அவளுக்கு டேட் கொடுத்துட்டாவல்ல, அடுத்த வாரம் தானே சொல்லிட்டு இருந்தியே. இப்ப அவ கொஞ்சம் மட்டும் வேலை செய்யலாம்ல, செஞ்சாதானே சுகப்பிரசவம் ஆகும். அதுக்கடுத்து பின்னாடி அம்மாடி ஆத்தாடிங்கிறது. என்ன வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் டாக்டர் கொடுத்த டேட்டுக்கு ஒரு வாரம் இருக்குதே. என்னன்னு தெரியலக்கா, திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்குது. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? டாக்டர் கொடுத்த டேட்டுக்கு வர ஒரு வாரம் இருக்கு. ஒருவேளை சூட்டு வலியா இருக்குமா? ஐயா, போன வாரமே பிறந்திருக்கு இந்த பிள்ளை. போன வாரம் வயிறு வலிக்கும் சூட்டு வலின்னு சொல்லி என்னத்தையும் உங்க அம்மா சொன்னான்னு சொல்லி வச்சு கொடுத்தேன். அதோட நின்றுட்டு எனக்கு இப்ப எது வேண்டாம், எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, எனக்கு ரொம்ப வலிக்குது. சரிக்க இந்த வாரேன். ஐயோ தாங்க முடியலையே, எனக்கு 1 ரூபா போலையே. ஐயோ இந்த வலியில கூட என்ன பேசுதா? இருனா எப்படி இருக்க முடியும்? இது வெளியே வந்துரும் போல, எனக்கு வலிக்குதே. இவகிட்ட பேசினா நமக்கு மண்டகிற்கு வந்துரும். ஐயோ இவி நம்மள கொன்றோம் போலயே. கோமதி அக்கா, வனஜாக்க, நீங்களாவது வாங்கல. ஐயோ எனக்கு ஏதோ ஆயிரும் போலயே, எனக்கு ரொம்ப வலிக்குதே. ஐயோ கடவுளே. இருச்சுன பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இரு. அப்ப கொஞ்சம் இந்த வலிய வாங்கி பாருங்களா, அப்ப தெரியும். வாய் கொடுக்காம வாய் பொத்திக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சேன். அதான் என் வாய் மூடாத. இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க போவோம். டாக்டர், எஸ், யாருக்கு என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு என்ன கண்ணா தெரியல? அந்த முன்னாடி நின்னு அழுதுட்டு இருக்கால, அவளுக்கு தான் பிரசவ வலி அந்த மாதிரி இருக்கு. ஓகே வாமா உள்ள. சிஸ்டர், ஒரு பெட் ரெடி பண்ணுங்க, பேஷண்ட் வந்திருக்காங்க. இங்க எனக்கு பயமா இருக்குதுங்க. பயப்படாத சின்ன பொண்ணு, ஒண்ணும் செய்யாது, பார்த்து போயிட்டு வா. சோ இந்த ரெண்டு புதுசா கல்யாணம் ஆன மாதிரி தான் பண்ணுது. ஆல்ரெடி ஒரு பிள்ளைய பெத்தாச்சு. பேரண்ட்ஸ்ல இந்த கோமதிய காயும் கூட்டு வந்திருக்கணும். இப்ப தனியா மாட்டிக்கிட்டு இருக்கேன். சரி அதான் வாரேன் இருக்காவல, வரட்டு. உள்ள போ, அதுக்கடுத்து வேற யாராவது வந்துட போறாவே. ஆமா போயிட்டு வா சின்ன பொண்ணு. உங்களுக்கு தானே பிரசவ வலின்னு சொல்லிட்டு இப்படி கேஷுவலா நிக்கீங்க. வந்து இந்த வலியை அனுபவிச்சு பாரு, அப்பதான் தெரியும். உள்ள வாயில இல்லையம்மா பிரசவம் பார்க்கிறதுக்கு. நர்ஸ் என்ன வருவா? ஏடா வாய்
சரிங்க நான் வரேன். பார்த்து. ஆ, ஆ. கிரிக்கி அங்கேயும் போய் எல்லாரும் படாத படுதான் படுத்துதா போலயே. லட்சுமி சின்ன மணிக்கு என்னாச்சு என்னன்னு தெரியலக்கா. பிரசவ வழியா சூட்டு வழியான்னு தெரியல. வலிக்குதுன்னா அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்து கூட்டு வந்திருக்கோம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இத சின்ன பொண்ணோட அட்டெண்டர் யாரு? நாங்க தான் சிஸ்டர். என்ன பண்ணணும்? நீங்க உங்களுக்கு யாரு? உங்க ஹஸ்பண்ட் சிஸ்டர். ஓகே சார். அவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து பிரசவ வலிதான். அதனால நீங்க வந்து சின்னதா ஒரு ஃபார்ம்ல வந்து சைன் போட வேண்டியது இருக்கு. படிச்சு பார்த்துட்டு சைன் போடுங்க. ஓகே சிஸ்டர். எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அவளுக்கு? அதெல்லாம் இனிமேதான் சார் தெரியும். அவங்களுக்கு வந்து வந்திருக்கிறது பிரசவ வலிதான். பேபி வெளியே வர மாதிரி யூட்ரஸ்லாம் ஓபன் ஆயிருக்கான்னு தெரியல. என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஆமா சார், அவங்க எதுக்குமே கோஆபரேட் பண்ணவே மாட்டேங்காங்க. நாங்க இப்போ வந்து அவங்களுக்கு பெயின்கான இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். பேபி இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறந்துரும். அப்படியே சப்போஸ் பிறக்கலன்னா நாங்க சிசேரியன் பண்ணிடுவோம். அதுக்காக தான் கன்சென்ட் ஃபார்ம்ல வந்து சைன் வாங்குறோம். படிச்சு பார்த்து சைன் போடுங்க. ஓகே சிஸ்டர். இந்தாங்க சிஸ்டர். ஓகே சார், வெயிட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். அக்கா அவளுக்கு எதுவும் செய்யாதுல்ல? அட இதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுப்பா. அதான் ஆல்ரெடி முத பிரசவம் பிறந்துட்ட. இது ரெண்டாவது தானே. இதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, பயப்படாத. உங்க அம்மைக்கு போன் அடிச்சு சொல்லிட்டியா? இல்லக்கா இனிமேதான். முதல்ல அவிலுக்கு சொல்லு. சரிக்கா. அம்மா. அந்த பிள்ளை பிறந்துட்டு போலயே. இங்க இப்ப அழுதுதான் என் பிள்ளையா? ஆமா சிவா, கவலைப்படாத. உன் பிள்ளை பிறந்துட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் சிவா, உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு. குழந்தைக்கு அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நாங்க குழந்தைய போய் பார்க்கலாமா? 2 பேருமே நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ண பிறகு நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். சின்ன பொண்ணு இப்ப உடம்பு பரவாயில்லையா? ஆமாக்கா இப்ப பரவாயில்ல. இந்த பய உள்ள வயிற்றுல கடந்துகிட்டு என்ன படாத பாடுபடுத்தி போட்டு. பின்ன பிள்ளை பக்கறதெல்லாம் என்ன சும்மாவா? பிள்ளை பார்க்க அப்படியே நீ அப்பனை உரிச்சு வச்சிருக்க. ஆமா, அப்படியே என்ன மாதிரியே இருக்குல்லக்க. ஆமா, பிள்ளை அப்படியே சிவாவை உரிச்சு வச்சிருக்கு. அம்மா ரூம்ல இவ்வளவு பேர்லாம் இருக்காதீங்க. பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் சொல்லியாச்சு. சரி நர்ஸ், நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவோம். சரிம்மா, சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புங்க. சிஸ்டர், பேபியை தூக்கலாமா? அப்பாலாம் தூக்கலாம் சார். என் செல்லக்குட்டி என்ன பாக்குறீங்க? என் செல்லக்குட்டி என்று என்ன சொல்றீங்க? செல்லத்துக்கு பசிக்குதா? இன்னும் கொஞ்ச நாள்ல பிள்ளை உடனே பேசிரும் போலயே. இப்பவே பேசலாம் பாக்கா. என்னடா மச்சான், காலையில இருந்தே ஒரே ஹாப்பியா இருக்க? ஆமால, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம்ல, அதனாலதான். ஓ, கார்த்தியை பார்க்க போறதுனால? அப்படின்னு சொல்லலாம். 2 வருஷம் ஆகுது. இனிமே என்ன மச்சான், இனிமே என்ன? இனிமே உங்க மேரேஜ் தான். போல சஞ்சய். இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? இந்தியா போறானுவலா? ஓ, அதனாலதான் 2 வாரம் லீவ் வந்திருக்கானுவலா? பாத்துக்கிட்டேன். என்ன கரண், பூஜா மாதிரி இருக்கு. சோ வந்துட்டா இம்ச, வர சொல்லுல. எஸ் கமேன். என்ன பூஜா, என்ன விஷயமா வந்த? அது வந்து சார் 2 வீக் வந்து ஹாலிடேன்னு இருக்கீங்க. ஆனா பட் நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்கு. என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள யார் 2 வீக் ஹாலிடேன்னா? உங்களுக்கு 1 வீக் தான் ஹாலிடே. ஐயோ, நம்மளே மாட்டிக்கிடுவோம் போலயே. சொல்லு பூஜா, உனக்கு யார் சொன்னா 2 வீக் ஹாலிடே? நீ இல்ல சார், அங்க வெளியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வெளியே யார் பேசிட்டு இருக்கா? உங்களை சொல்லுங்க. அது வந்து சார், லே கரண், யார் பேச போறா? நம்ம பேசுறத மேடம் கேட்டுட்டு வந்து பேசுறாங்க. இது கூடவா புரிஞ்சுக்கிட முடியல? சஞ்சய் சார், எனக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. நீங்க பேசுறது ஒட்டு கேட்டுட்டு வரணும். நீ சரி, இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. அதான் சொன்னோம்ல சார், நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்கு. நீ பெண்டிங் இருக்கிற ஒர்க் எல்லாம் ஹாலிடேல வச்சு ஃபினிஷ் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்ல பூஜா. இருக்கேன். ஒரு ஹாலிடே கூட நம்மள என்ஜாய் பண்ண விட மாட்டாமல. நம்ம என்ன சொன்னா இவன் என்ன சொல்றான்? இவனுக்கே தெரியாம நம்மளும் இந்தியா கிளம்ப வேண்டிதான். இனிமே இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன பூஜா, மைண்ட் வைஸ் ரொம்ப பலமா இருந்த மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சய் சார். சரி, இன்னைக்கு ஆஃப் டே தான். எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க. ஓகே சார். இவனுக்கே தெரியாம எப்படியாவது நானும் இந்தியா கிளம்பி போறேன். உன்னை இந்தியால மீட் பண்றேன் கரண். பாய். இன்னும் இங்க நின்று என்ன பூஜா பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. இந்த கிளம்புறேன் சார்.
சை கிறுக்கேன் இப்படி விரட்டி அடிக்கான். இதுக்கு மேல நின்னா நமக்கு மரியாதையே இல்லை. கிளம்பிரு பூஜா. லே மச்சான், இந்த பூஜா கிட்ட கொஞ்சம் சேஃப்டியாவே இரு. சரியான விஷப்பாம்பு, எப்போ கொத்துனே தெரியாது. திடீர்னு பாரு நம்ம பின்னாடி இந்தியாவுக்கு வந்து நின்னாலும் வந்து நிற்கும். நானா நம்மள சஞ்சய் யோசிக்கேன். திடீர்னு அவ வந்து நின்னாலும் நிப்பா. அவளெல்லாம் நம்பவே முடியாது எதுலயும். நானா நம்மள சொல்றேன், இதுக்கும் சேஃப்டியாவே இருந்துக்கோ. ஓகே சஞ்சய், சரி பா, நம்மளும் சீக்கிரம் ரூமுக்கு போய் கிளம்பி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்தியாவுக்கு போவோம் ஃபிளைட் பிடிக்க. இல்ல இன்னைக்கே வா. ஃபிளைட் எத்தனை மணிக்கு? 1 மணி. இன்னைக்கே போனதானே நாளைக்கு கிராஜுவேஷனை கொண்டாட முடியும். கிறுக்கேன், இதெல்லாம் முன்னக்கூட்டியே சொல்ல மாட்டியால. சீக்கிரம் வா. வா போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா F15 கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம F15 கார்ட்டூன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பை गाइस.